ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி வீட்டில் அப்பதான் சொல்றாங்க இல்லையா, எல்லாம் கோயிலுக்கு போகலாம், குழந்தைக்கு வந்து 30 நாள் முடியுது, அதனால குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறாங்க. சரி, நாளை காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இங்கே ராஜாங்கமும் அதே மாதிரி சொல்றாரு, நாளை காலையில நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ராஜாங்கம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ மோகனா சொல்றாங்க, குழந்தைக்கு 30 நாள் முடிஞ்சிருச்சுல்ல, அதனால நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ காலையில எல்லாருமே சீக்கிரம் ரெடி ஆயிருங்கட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. இங்க தமிழ்ச்செல்வி என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுல எல்லாரும் கிளம்பி காலையில கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அப்பதான் உள்ள போறாங்க. இவங்க போய் ஒரு 5 மினிட்ஸ்ல பின்னாடியே ராஜாங்கம் ஃபேமிலி வந்துருது. அத பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்பத்தா வந்துட்டு, என்னடா ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அதான் 30 நாள் முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்காக தான் நாங்களும் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பரவால்ல, அதாவது ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி போலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அப்பத்தா சொல்றாங்க, இல்ல இல்ல, அந்த குழந்தை வந்திருக்கு, அதனால 2 குழந்தையும் ஒண்ணா வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சேதுவும் தமிழ்ச்செல்வியும் நிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் குழந்தைய வச்சுட்டு நில்லுங்க, பக்கத்திலேயே வச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கவே 2 குழந்தையும் கைய பிடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கு, அந்த குழந்தைகளுக்காகவாவது பேசாம நில்லுங்கன்னு அப்பதான் சொல்றாங்க. சரின்ட்டு பேசாம நிக்கிறாங்க. இப்ப எல்லாம் சாமி கும்பிடுறாங்க. இப்போ ஈஸ்வரி அத பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இவள எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும். குழந்தைன்னு இந்த சேது எப்ப பார்த்தாலும் குழந்தைன்ட்டே போறான். இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா, இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல ஒண்ணா வந்து சாமி கும்பிடுற மாரி ஆயிருச்சே. என்னதான் பண்றது? எப்படிதான் இவள சரி பண்றது? இவள வந்து மறுபடியும் சேது கூட சேரவே விடக்கூடாதுன்னா, குழந்தைய மாத்துறோம்ன்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. சேது வந்துட்டு குழந்தைன்னு தான் போயிட்டு இருக்கான். அவன வந்து ஏதாவது பண்ணி, இந்த குழந்தையே வேணாம், குழந்தை பக்கமே போகாத அளவுக்கு அவன ஏதாவது பண்ணி டைவர்ட் பண்ணணும். என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே சித்ரா கிட்டே இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்றது? நம்மளும் குழந்தைய பிரிக்கலான்னு கூட்டிட்டு வந்தாலும், இங்கேருந்து சென்னைக்கு ஃப்ளைட் ஏறி போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறா. இவள என்னதான் பண்றது? அப்படிங்கிறாங்க. இல்லடி, இது சைலன்ட்டா ஏதாவது செய்யணும் இவள. இப்படி டைரக்டாலாம் சவால் விட்டோம்னா, நான் இப்படிதான் பண்ணுவேன்ட்டு வேணும்னே பண்ணுவா. சரியான திமிரு பிடிச்சவ இவ. பார்க்கலாம், இவளுக்கு ஒரு ஒரு இது வைக்கிறேன் நானு. ஒரு செக் வைக்கிறேன் பொறு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ப என்னம்மா பண்ண போற அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க. வெயிட் பண்ணு, நான் ஒரு பிளான் போடுறேன். இந்த ஐஸ்வர்யாவும் எதுக்கும் ஒத்து வரமாட்டா. நம்மளா ஏதாவது பண்ணா தான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.